நான் சொல்றேன்னு நீங்க 2 பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் நிஜமாவே கண்ணு தெரியுமா இல்ல தெரியாதா? டேய், எங்களுக்கு கண்ணு தெரியுது இல்ல தெரியாம போகுது. அது எதுக்கு உனக்கு? இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் என் கண்ணு முன்னாடி நின்னா அவ்வளவுதான். நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. அப்படியா? எனக்கு கடுப்பாயிரும் பாத்துற. எங்க கண்ணை மூடி கண்ணை திற பாப்போம். என்ன சித்தப்பு, இவ்வளவு அடி வாங்கியும் நீ இன்னும் கடுப்பாவலையா? ஏயா, நானே எத்தனை வாட்டி கெட்ட போட்டு வந்திருக்கேன். இதுவே உங்க 2 பேரால கண்டுபிடிக்க முடியல. இதுல பேச்சு பெரிய இவரு மாதிரி. வாய பாரு. டேய் போடா. அப்படிலாம் போக முடியாது மாமு. உங்க 2 பேரு கண்ணு முன்னாடி காசை கொண்டு வந்து வச்சா வேற எதுவுமே தெரியாதுல்ல. ஏப்பா, நானும் ஊருக்குள்ள எவ்வளவோ முட்டாள பாத்திருக்கேன்ப்பா. ஆனா உங்கள மாதிரி ஒரு அடிமுட்டாள நான் பார்த்ததே இல்லப்பா. நீங்க இவ்வளவு நாள் இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் மரியாதையோட இருக்கீங்கன்னா அதுக்கு என்னமோ எங்க சின்னத்தை தான் காரணம் நினைக்கிறேன். என்னடா இருக்க வாய் கூடிக்கிட்டே போகுது. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு இருக்கு. கோவப்படாத மாம்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படிப்பா எங்க சின்னத்தை இவ்வளவு டீப்பா லவ் பண்றாங்க? சரிப்பா, லவ் பண்றத கூட விட்டுருவோம். நீ பண்றது எல்லாம் சுத்த அயோக்கியத்தனம்னு தெரிஞ்சும் எப்படிப்பா அந்த அம்மா இந்த பாவத்துக்கெல்லாம் உனக்கு துணையா நிக்கிறாங்க? டேய், அவ என் மேல வச்சிருக்கிறது வெறும் லவ் இல்லடா. இந்த சிவனாண்டியோட உசிரே அவதான். நான் செய்யற தப்புக்கு அவ துணையா நிக்கல. அவ புருஷனை அசிங்கப்படுத்தின உங்களை அழிக்கிறதுக்காக தான் அவ ஏன் கூட நிக்கிறா. சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் இருக்குடா. இவ்ளோ வாங்கியும் அடங்கவே மாட்டீங்கல்ல. சுமங்கலி பவ. நல்லா வேண்டிக்கோங்க, உங்க எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீர்ந்துடும். போயிட்டு வாங்க. வாமா. ஐயா, என் வீட்டுக்காரர் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். உங்க வீட்டுக்காரர் பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அர்ச்சனை தட்ட கொடுங்க. தொட்டு கும்பிடுங்க. சர்வ குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். கடவுளே, நானும் என் மாமாவும் எங்க 2 வீட்டு சம்மதத்தோட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் மாமா மேல இருக்கிற கோவம் என் அம்மாவுக்கு சீக்கிரம் குறையணும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய விவருத்திரஸ்து, மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. போயிட்டு வாங்க. ஐயா, சொல்லுமா. அவங்க 2 பேரும் என்ன பூஜை பண்ணாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதான் இந்த தம்பதி சமயோஜித பூஜை செஞ்சு வச்சேன். இந்த பூஜை பண்ணினா தம்பதிக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் எல்லாம் நீங்கி எல்லா பிரச்சனையும் விலகிடும். அப்புறம் சந்தோஷமா வாழ்வாங்க. அப்படியா ஐயா? இந்த பூஜை பண்ணா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் நிஜமாவே தீந்துருமா? ஆமாமா, எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் அது சரியாயிடும். மனசு ஒண்ணு சேர்ந்து தம்பதிகள் பிரிவே இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்க. அதுதான் இந்த பூஜையோட மகிமையே. மாமாவும் நானும் இந்த பூஜை பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்களுக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளி குறைய இத பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா எங்க பிரச்சனை எல்லாம் தீந்து நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம். ஐயா, சொல்லுமா. உங்க போன் நம்பர் இருந்தா கொஞ்சம் தரீங்களா? சொல்றோமா, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இந்த பூஜை நீங்க எல்லாருக்கும் பண்ணி வைப்பீங்க தானே? தாராளமா எல்லாருக்கும் பண்ணி வைக்கிற பூஜை தான்மா. நீங்க எப்ப பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த தம்பதி பூஜையை சிறப்பா செஞ்சு வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன். சரிம்மா. என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லு. இன்னைக்கு உங்க பேர்ல நான் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பூஜையே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏதோ தம்பதி சமயோஜித பூஜைன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன? அந்த பூஜை பண்ணா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவும் இல்ல சேர்ந்து வாழ்ற குழப்பமும் இருந்தா சரியாயிடுமா? இந்த பூஜை பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க மாமா.
நான் எவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்களே மாமா. என்ன சிரிக்காம என்ன பண்றது? லைஃப்ல பிரச்சனை இல்லாம இருக்குமா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தானே லைஃபே. இதுக்கெல்லாம் யாராவது பூஜை பண்ணுவாங்களா? என்ன மாமா நீங்க, நான் எவ்வளவு ஆசையா சொல்ல வந்தேன், கடைசியில இப்படி சொல்றீங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த பரிகார பூஜையை மட்டும் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் மாமா. எனக்காக கொஞ்சம் யோசிங்களேன் ப்ளீஸ். எனக்கு நீ சொல்ற இந்த பூஜையில நம்பிக்கை இல்ல. நம்ம இன்டென்ஷன் நல்லபடியா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு. அப்ப பூஜை வேண்டான்னு சொல்றீங்க, அப்படிதானே? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் அந்த பூஜையை மட்டும் பண்ணா என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நானும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன். அதுக்கு தான் நான் உங்களை இவ்ளோ கம்பல் பண்றேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். எதுக்கு அடம் பிடிக்கிற? உன் சித்தி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கண் எப்பவுமே நம்ம மேலதான் இருக்கும். இப்போ போய் நம்ம இந்த பூஜை எல்லாம் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? மாமா, அப்போ உங்களுக்கு பூஜை பண்றது பிரச்சனை இல்ல, அந்த பூஜையை இங்க பண்றதுதான் பிரச்சனை. ரெண்டும் தான். இப்ப இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது. எதனா பிரச்சனை ஆயிட போகுது ரேவதி. அதெல்லாம் ஆகாது மாமா. இந்த ஒரு பூஜை மட்டும் எனக்காக ப்ளீஸ், எனக்காக ஓகே சொல்லுங்க மாமா. சரி ஓகே.